வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி, ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கர்மாவை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் நம்மளுடைய 30,000 ஜாதகம் பார்த்த 18 வருட அனுபவத்தை நம்ம யூஸ் பண்ணி மிகைப்படுத்தாமல் துல்லியமாக நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, செப்டம்பர் 2026 பிறக்கும் பொழுதே தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாகிய குருவே 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி சனி 4ஆம் இடத்திலும், ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில், அதாவது 3வது வாரம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது 8ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது அருமை. ஸோ ராஜயோகாதிபதி குருவோட சேரும் பொழுது, ராசி அதிபதியோட சேரும் பொழுது சில வரவேண்டிய சில பணங்கள், சைடு இன்கம், ஷேர் மார்க்கெட், லாட்ரி, உயில் மூலமாக வரக்கூடியது, மனைவினா கணவனா மனைவி மூலமாக வரக்கூடிய அது மாதிரி சில சொத்துக்கள், சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங், இது மாதிரி சில சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் வருது. நல்லதா இருக்கு, அதை நீங்க நோட் பண்ணணும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சூரிய புதன் கேது இருக்கிறது தப்பு இல்லை. பூர்வீக சொத்துக்கு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு சில பாக்கியங்கள் வரக்கூடிய இது உண்டு. அப்பாவு மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்தில் ஒரு சுப செலவுகள் செய்தாலும் ஒரு மனசுக்கு இதமான ஒரு செல்வ சேர்க்கையை வாங்குற மாதிரி, ஒரு ஜுவல்ஸ் வாங்குற மாதிரி, ஒரு நகை வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வேலை, தொழில் அது மாதிரி விஷயத்துல ஒண்ணுமே ஒரு மாதிரியான விஷயம் கொடுக்க தான் செய்கிறார். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி உச்சம் பெற்று ராஜயோகாதிபதி செவ்வையோட சேருவது இந்த மாதத்தின் இறுதியில் நல்லா இருக்கு. ஸோ முதல் 2-3 வீக் சுமாரான பலன்களும், 3rd வீக்லேருந்து நல்ல பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம், நல்ல மாற்றங்கள், இது ஷேரு அது மாதிரி விஷயத்துல நல்லா இருக்கு. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி வருவது. ஸோ ஏதோ நம்மளுடைய பூர்வீக சொத்தை லிக்விடேட் பண்ணி நல்ல லாபங்கள் பெறுவது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுறது, கடன் வாங்கி லாபங்கள் பெறுவது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வருவது, இது மாதிரி பல நல்ல விஷயங்களை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இது கண்டிப்பாக உண்டு. ஸோ மாத கிரகமும் நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்களும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதுவரை கடந்த 3 மாதமாக கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அது மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அந்த கோபதாபங்கள்லாம் தணிஞ்சு ஒரு நல்ல பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக செப்டம்பர் 2026 நல்லாவே இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அந்தந்த நேரத்தில் அதது செய்யக்கூடிய அமைப்புகள் காத்திருந்து செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் செப்டம்பர் மாதத்தில் சிலதெல்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சது. நம்ம எதிர்பார்க்காத சில நன்மைகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் சில வர்த்தகம் பண்ணுறவங்க, டிராவலிங் ஜாபில் இருக்கிறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் அது மாதிரி பல பேர் சேர்ந்து செய்கிறவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பர் மாதம் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை போட்டு உங்கள் ஜாதகம் எப்படி வருது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மூல நட்சத்திரமா, பூரண நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, எந்தெந்த கிரகம் எப்படி இப்போ ஸ்தானபலத்தோடு இருக்குது, திக்பலம் திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி அமைப்புகள் ஃப்யூச்சரில் நல்ல பாசிட்டிவான அஃபெக்ட் கொடுக்கும், எந்த துறை உங்களுக்கு உகந்த துறை, எதை மாற முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது,
எந்த நேரத்தில் இடம் மாறலாம். இப்போ படித்து முடித்தவங்களா பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அடுத்தது மேலே படிக்கலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா எப்படி, அது மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தேர்ந்தெடுக்கணுமோ, எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு நன்றாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சு கொண்டு தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற நேரத்தில் செய்து சமய விரயங்கள், நிதி செலவுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் கண்டிப்பாக மேன்மையாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது நம்ம எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போகுது, ஃப்யூச்சர் என்ன பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம எது மாதிரி டிசிஷன் எடுக்கிறது நல்லது, எது நமக்கு எப்போ நடக்கும், எதை நம்ம செலக்ட் பண்ணலாம், வெளிநாடு இருக்கிறவங்க உள்நாடு திரும்ப முடியுமா, வெளிநாடுக்கு போகலாமா, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, கரியரில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நம்மளுடைய தசாபுக்திகள் பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எப்போ பெஸ்ட்டு, எப்போ வரப்போகுது, எப்போ கடன் அடையும், எப்போ நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகும், நமக்கு என்ன இப்போ ஒரு பாதரிங்காக இருக்கோ அந்த பாதரிங்கோட முடிவு டைம் என்ன, எதனால் நமக்கு இது மாதிரி விஷயங்கள் வருது, எந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுது போயிட்டுருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட லக்னம் ராசி இருக்கக்கூடிய 9 கிரகத்தின் ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் இந்த மூணையுமே நம்ம ஒன்றுக்கு ஒன்றா பார்த்து, தசைங்கிறது 10-12 வருஷம் 18 வருஷம் தான் இருக்குங்க, புக்திங்கிறது 3 வருடம், அந்தரங்கிறது 5-6 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில் எடுத்து எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம், எது எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய முயற்சிகள் வீணாகாமல் அதில் ஓரளவுக்கு நல்ல பிராப்தங்களோட நல்ல ஒரு பலன் பெறுவதற்கு எது மாதிரி அமைப்புகள் செய்வது நல்லது, நமக்கு கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்களில் எப்படி கிளாரிட்டி எடுத்துக்கலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒன்றுமே நம்மளுடைய லைஃப்பை கூகுள் மேப்போல் நம்மளுடைய பாத் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்களாக போகாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கோச்சார் அமைப்புகள் எப்படி இருக்குது, இப்போ தசாபுக்திகள் அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய லக்னத்துக்கு ராசியான யோகமான கிரகங்கள் என்ன, எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, எது நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத முதலே தெரிஞ்சிட்டோம்னா அதுவும் பாஸ்டில் இது மாதிரி அவங்க சொன்ன டைம்லாம் மேட்ச் ஆகுதா சிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான செயல் திட்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள், அதுக்கு தேவையான சரியான நேரங்களில் சரியான விஷயங்களை செய்து அவசரப்பட்டு செய்து அதற்கு வேணுங்கிற வீண் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.